ஸோ வெனிவேஸ் வெல்கம் டு கிராண்ட் தமிழன் கேம். இனி நம்ம என்ன விளையாட போகிறோம்னா மைன்கிராஃப்ட் தான் விளையாட போகிறோம். ஸோ ஓகே, இல்லை கேம்குள்ளே போகலாம், ப்ளே கொடுக்கலாம். ஸோ நம்ம சர்வே வேர்ல்டுலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். கிரியேட் நியூ வேர்ல்டு. ஸோ சர்வேவில் ஈஸியாக வச்சுக்கலாம். சரி ஓகே போகலாமா? நம்ம வேர்ல்டு பேர் என்ன வச்சுக்கலாம்னா, இந்த வேர்ல்டில் நிறைய ஜாம்பிஸு, ஸ்கெலிட்டனு, க்ரீப்பர்ஸு, அப்புறம் நிறைய வில்லன்ஸ்லாம் இருக்காங்களாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ நேம் வைக்கணுமே. ஏனுங்க, ஜாம்பிக்கு வந்து இசட்டு, ஸ்கெலிட்டனுக்கு வந்து எஸ்ஸு, அப்புறம் ஆனால் யாரா ஸ்பைட்ரு சொல்கிறாங்க. ஸ்பைடருக்கு எஸ்ஸா பி வச்சுக்கலாம். ஸோ ஸ்பைட்ரு, அப்புறம் வந்து நம்ம வேறு என்ன வச்சுக்கலாம், வேறு என்ட்ருமேனு ஒருத்தன் வந்து ஊருக்குள்ளே சுற்றிக்கலாம். அவன் என்ட்ருமேனு, அப்புறம் வந்து என்ட்ருமேனு வேறு எவன்டாச்சிய, இதெல்லாம் ஓல்டு பேரோட வைப்பீங்க போல. நம்ம எப்பயுமே கிராண்ட் தமிழன் கேமிங் தான். கிராண்டு தமிழன் கேமிங்க. அதாவது கேமிங் கூடாது, வேர்ல்டு வைக்கணும். தமிழன் போல்ற நாங்களாம் தமிழன் கைஸ். ஸோ நம்ம வானத்துலேருந்து ஒரு என்ன சொல்கிறது, வானத்தில் ஒரு கையை பிடிச்சி போக வேண்டிய வேர்ல்டு போகலாம். ஓகே, நம்ம கிராண்ட் தமிழன் வேர்ல்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணான்னு தெரில. மரம் வெட்டணும், மரத்தில் வீடு கட்டணும், வீடு கட்டிட்டு எனிமிஸ் அடிக்கணும், எனிமிஸ் அடிச்சுட்டு பெட்டு செய்யணும். பெட்டு தாங்க மேட்ரு. ஃபஸ்ட்டு பெட்டை தானே ரெடி பண்ணணும் பயப்புள்ள. ஸோ இந்த மைன்கிராஃப்ட் வந்து இது வந்து பாக்கெட் எடிஷனும் இல்லை, ஜாவாவும் இல்லை. இது ஃபோனில் பெட்ராக் எடிஷன். பெட்ராக்கில் நல்லா ஏண்டா இப்படி ஸ்பான் பண்ணி விட்றீங்க? எங்கே ஸ்பான் பண்ணி விட்றாங்க பாருங்க. யாரா ஏங்க நம்ம எத்தனை வில்லேஜ் கொண்டிருக்கோங்க. ஓகே, நான் கூட என்னடா இந்த இடத்துல ஸ்பான் ஆகிருக்கீங்க பார்த்தா எத்தனை வில்லேஜ். ஐயோப்பா எங்க ஃபுட்டுக்கு பிரச்சனை இல்லைங்க. எத்தனை வில்லேஜ் கைஸ். ஏங்க இங்கே ஒரே ஒரு வேலை தான் பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டு பெட் எடுத்துக்கலாம். பெட்ரூம் ஃப்ரீயாக வச்சுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் தெரில, செஸ்ட் தான் அடிக்கும். ஓகே, நம்ம பெட்டு கொடுத்துருக்காங்க, மேப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஒரு சாக்கு இது வேணாங்க, இது வேணாம். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு ஏங்க என்ன ரொம்ப அடி இப்போ இந்தாங்க. இப்படி எப்படி இவ்வளோ மனசு இது ஒன்றா இந்த மாடு வெளியே போயிட்டு போகுது. மாடு கஷ்டப்பட்டு வில்லேஜ் கொடுத்துச்சிடலாம், சரி அங்கேயே இருக்கணும். ஸோ வாங்க, அங்கே ஒரு பெரிய வீட்டுக்கு போகலாம். என்னடா அது, இங்கே ஒரு வீடு இருக்குது. சரி இங்கே போவோம். ஓப்பன் பண்ணுறோம். கலர் பெட்டு இது வேணாடா, கலர் பெட்டு தான் வேணும். ஸோ கலர் பெட்டு எடுக்கலாம். ஓகே, கலர் பெட்டு எடுத்தோம். கலர் பெட்டு எனக்கே சேர்த்துட்டோம்டா. ஒரு ஃப்ளவர், கலர் ஃப்ளவர் எடுத்துகிட்டு செய்யணும். அது வந்து இது வேணும், அது ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ அது பேர் தெரில, அது ஏதோ சொல்லுவாங்க, அது எனக்கு தெரில கைஸ். ஸோ இங்கே ஒரு பூனை இருக்குது, பூனை. ஸோ இது ஆல்ரெடி போனது தானே. ஸோ ஆல்ரெடி போனது தான். அங்கே பாருங்கள், 2 ஃப்ளோர் வீடு. இல்லை கண்டிப்பாக செஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் வாய் வேலை கொள்ளறதுடா, செஸ்ட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏண்டா உருப்படியாக ஒன்றுமே இல்லையாடா. பெரிய வீடு கட்டினாலே இவங்க இந்த வீட்டில் நிறைய பொருள் வச்சுருப்பாங்க. இந்த வீடு தானே, இந்த வீடே தான். இதில் செஸ்ட் இருக்கும். பாவி என்னட்ரா இது. ஏண்டா உங்களுக்கு வேறு வேப்பம் இது ட்ரீட் பண்ணி பார்ப்போம். இருங்க, போடாடே. ஏங்க இப்படி பண்ணுறாங்க இந்த மாதிரி கைஸ். இந்த கிராண்ட் தமிழன் கோல்டு லக்கியாக இருக்கும் பார்த்தா பக்கியாக இருக்குது. ஓகே, தூரத்தில் ஒரு வீடு தெரியுது. ஆனால் அங்கே போகலாம் பார்த்தா ஒரே ஒரு சொட்டு கேரட் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் எனக்கு தோணுது. ஓகே, கேரட் சார் ரெடி. ஐயோ, ஏன் இது டைம் மிஸ் பண்ணிட்டேங்க. ஓகே வச்சியோ சீடு இருக்கு. ஐயோ என்னடா, சரி விடு, இதில் போட்டுக்கலாம். தம்பி சார்ரா, அடே தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சுவோ. ஸோ பசி எடுத்துகிட்டு வந்தோம், சாப்பிட்றோம். ஓகே, வேறு என்ன வீடு போகலாம்? எந்த வீட்டிலும் ஒன்றுமே இல்லை, வெறும் இதுதான் கச்சிது. சரி, எல்லா வீட்லேயும் லூட்டு கலெக்ட் பண்ணிட்டு நான் வந்து கண்டினியூ. ஓகே கைஸ், நான் எல்லா பொருளும் வச்சுட்டேன். எனக்கு என்னென்ன கட்சினா, ஃபஸ்ட்டு இது ஏதோ ஷீல்டுன்னு கச்சுது. இது வந்து ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணும்போது இப்படி குனிஞ்சா போதும்
அப்புறம் பிரெட்டு கொஞ்சம் வச்சுட்டு கைஸ் ஆள் தான். இன்னும் லாஸ்ட்டு ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. இந்த வீடு தான். இதில் என்ன இருக்குது பார்த்துட்டு போயிடலாம். ஓகே ஒரு ஸ்பாடு கொடுத்துருக்காங்க. ஹீல்டு விட்றான். ஓகே நம்மளுக்கு ஏதோ ஷீப் வந்து உள்ள அறுக்குது கட்சிக்கு. இவ்வளோதாங்க பொருள் கிடைக்குது. ஏன்டா ஒன்றுமே வச்சுக்க மாட்டேங்குங்களா, மண்ணாமே வச்சுக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து மாடு வந்து ஃபார்ம் ரெடி பண்ணலாம். ஏன்னா என்னடா இப்போயே ஃபார்ம் ரெடி பண்ணலாம் அப்படி இல்லை அப்படி சொல்ல. ஏன்னா இப்போ இந்த இடம் எடுத்துக்கலாம். கொஞ்சமே நிறைய வருங்க. ஸோ இது வந்து நிறைய எடுத்துக்கலாம். இது வந்து ஆடு மாடு இதெல்லாம் போஸ்ட்லேயே பிடிக்கலாம். இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்க. இதோ இந்த மாதிரி ஷியர்னு கட்டுதா, அதை கட் பண்ணால் போதும். இங்கே ஒரு செஸ்ட் இருக்கு நினைக்கிறேன். இல்லைப்போ ஐயோ ஆமாங்க, ஏன் பார்க்கவே இல்லையா என்ன எவ்வளோ ப்ரெட்டு ஏங்க. என்னங்க இது எப்பயுமே இதே வேலையாக போச்சு. சாப்பிடாதடா, கேரட் இருக்குடா, கேரட் இருக்கு. எதுக்கு சாப்பிடலாம்? ஏன்டா சாப்பிட்ற? எதுக்கு சாப்பிட்றான்னு தெரில. ஃபஸ்ட்டு இது உடைப்போம். ஓடுறா இது இருங்க. இது ஸ்வாடு பின்னாடி போட்டு இது வேணாம். சரி நம்மளுக்கு செஸ்ட்டு வச்சுருக்கோம். அது போதும். அங்கே நம்ம அந்த இது கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். வாங்க இங்கே பாருங்க. நான் என்ன பண்ணுறேன்னா ஐயோ கிராஃப்டிங் டேபிள் வேறு செய்யணும்ல. அது எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இது என்ன பண்ணுறீங்க, இந்த மரத்தை இங்கே இருப்பாங்க. இது வெட்டினா போதுங்க, ஈஸியாக செய்யலாம். சரிங்க இதை எடுத்துக்கிறேன். ஓகே எடுத்துக்கிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வுட்டு கிடைக்கும். இந்த வுட்டு இருங்க, இது பத்தாவது கேஸ் நாடி. ஓகே கேஸ் நான் இந்த வீட்டில் இருக்க பாதி வுட்டை கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ வுட்டு கலெக்ட் பண்ணி எடுத்துட்டேன். சரி ஓகே நம்மளுக்கு எவ்வளோ வுட்டு கிடச்சிருந்தா இது இவ்வளோ வுட்டு எவ்வளோ வீடு பாதியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா இதில் வந்து இன்னும் இது இருக்கா, இதை செஞ்சுக்கோங்க. ஸ்டிக்கும் செஞ்சுக்கோங்க மெயின். ஸோ இதில் போயிட்டிங்கன்னா இங்கே வாங்க. இப்போ பாருங்க கூடாது டொரு வருங்க. இப்போ பாருங்க டர் கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க டர் எப்பா இதுக்கு தாங்க அதை கேட்டேன். நம்ம என்ன பண்ணால் ஒரு பிக்கேக் செஞ்சுக்கலாமா இல்லைனா இதை செஞ்சுக்கலாமா? பிக்கேக்ஸா இதுவா? பிக்கேக் செய்யலாம் பெஸ்ட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ இதோட ஏன்டா டே சரி போடா வச்சுக்கோ நல்லா இருக்கு. கிட்ட வரோம். தப்பா நடந்துக்கிறாங்க. என்னடா ஏறேன் இல்லை நான் புரியல. நானும் பார்த்துட்டேன். எனக்கு ஃபுட்டு வேணும். என்கிட்ட மாட்டிக்கிட்டேன். நான் என்ன பண்ணுறேன்? ஸோ இந்த பயணத்தை முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் பயணத்துலேருந்து நானே சொல்ல முடியாது எங்கே இருக்கணுமே தெரில. ஸோ ஓகே கைஸ் பாய் கைஸ், பாய் கிராண்ட் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க. பாய்